ஹாய் ஹலோ வெல்கம் டு தக்ஷி சமையல். இன்றைக்கி நம்ம தக்ஷி சமையலில் ரொம்ப சிம்பிளாக குயிக்காக ஒரு டிஷ் பண்ணலாம் வாங்க. அந்த டிஷ் என்ன தெரியுமா? இப்போ நான் 2 லெக் பீஸ் வாங்கியிருக்கேன். இந்த 2 லெக் பீஸை வச்சு சூப்பராக சிம்பிளாக குயிக்காக ஒரு ரெசிபி நம்ம பண்ணிடலாம் வாங்க. இப்போ அதை பண்ணுறதுக்கு இஞ்சி பூண்டு விழுது, அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள், காஷ்மீரி மிளகாய் தூள் 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா இது கூட காரத்துக்கு வெறும் மிளகாய் தூள், ஏன்னா காஷ்மீரி மிளகாய் தூள் காரம் அவ்வளோவா இருக்காது. அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா தூள், தேவையான அளவுக்கு உப்பு, இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட லைட்டாக கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த சிக்கனுக்குள்ளே ஃபுல்லாக அந்த மசாலாஸ் எல்லாமே நல்லா போய் நல்லா ஊறணும். ஸோ அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், இப்படி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இப்போ இட்லி பாத்திரம் இருக்குது இல்லைங்களா, அதில் கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றி, நம்ம இட்லி ஊற்றுவோம் இல்லைங்களா, அந்த அளவுக்கான தண்ணியை ஊற்றிட்டு அந்த இட்லி தட்டை அதுக்குள்ளே வச்சிடலாம். வச்சுட்டு பார்த்திங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் அது ஸ்டீம் ஆகட்டும், கொஞ்சம் ஆவி வர வரைக்கும் இருக்கட்டும். அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம இந்த சிக்கனை அதில் வச்சிடலாம். இப்போ இந்த சிக்கனை ஒன்று ஒன்றா வச்சிடலாம். இப்படி நம்ம ஸ்டீம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். இப்படி வச்சாச்சு. இது கரெக்டாக ஒரு 5 மினிட்ஸ்க்கு இதை எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே விட்டுடலாம், ஓப்பன் பண்ணாமல். இப்போ 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டீம்னாவே அந்த தண்ணியெலாம் எசன்ஸ் எல்லாம் வெளியே வரும் இல்லைங்களா, ஸோ அதெல்லாம் பரவாயில்ல. இப்போ நம்ம சிக்கன்ஸை மட்டும் எடுத்து ஒரு தட்டில் மாற்றிக்கலாம். இப்போது ஸ்டீம் பண்ணி வச்சுருக்க அந்த சிக்கனை இப்போ தவா ஃப்ரை பண்ண போகிறோம். இப்போ தோசை தவா எடுத்து அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ அது எண்ணெய் லைட்டாக காஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை ரொம்ப வாசனையாக சூப்பராக இருக்கும். அதுக்காக கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு அது லைட்டாக நல்லா படப்படன்னு பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டீம் பண்ணி வச்சுருந்த லெக் பீஸ் இது 2த்தையும் இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ இது கூட லைட்டாக கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம், அதிகமாக தேவையில்லை. கொஞ்சமாக ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு பெப்பர் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு திருப்பி போட்டுடலாம். இதை நீங்கள் ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ்க்கு 2 பக்கமும் திருப்பி போட்டாலே அது சீக்கிரமாக சூப்பராக டேஸ்ட்டாக வெந்துடும். ஸோ நம்ம ஆல்ரெடி ஸ்டீம் பண்ணியிருக்கிறதுனால ரொம்ப நேரம் குக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. கரெக்டாக ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா நீங்கள் அதை தாராளமாக எடுத்துக்கலாம், ஏன்னா உள்ளெல்லாம் நல்லா ஸ்டீம் ஆகிருந்துருக்கும். வாவ், சூப்பராக டேஸ்டியாக எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் 10 மினிட்ஸ்க்குள்ளே இந்த சிக்கன் தந்தூரி ரெடி ஆகிடுச்சு பார்த்தீங்களா. இது உண்மையிலே நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு டைம் சேவ் ஆகும். பாய்.